வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சிறுமுகை, சம்பரவள்ளி, கூத்தாமண்டி, லிங்காபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த லட்சக்கணக்கான வாழைகள் முறிந்து விழுந்தன. இன்னும் ஓரிரு வாரங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் குலையோடு மண்ணில் சாய்ந்ததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றனர். மழையோட சரியான காற்று வந்ததுனால அறுவடைக்கு தயார் இருந்த நேந்திர வாழையெல்லாம் முறிச்சு போட்டுச்சு, காற்று சேதமாகி போச்சு. ஆனால் மார்க்கெட்டு நல்லா இப்போ தான் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு, நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் மகிழ்ச்சியான தருணத்தில் இப்போது பூரா வாழையும் காற்றுலேயும் மழை வந்து சேதமாகி போச்சு. ஆனால் இந்த வருஷம் இந்த முதல் மழை கூட, இந்த வருஷத்துலேயும் இந்த முதல் மழைங்க. ஆனால் சுற்று வட்டாரத்தில் இப்போ நாங்கள் சம்பரவள்ளி எங்கள் இங்கே தோட்டத்தில் மட்டும் ஒரு 5000 மரம் சேதமாக இருக்குது. இப்போ சுற்று வட்டாரத்தில் சிட்டபாளையம், கிட்டத்தட்ட இரும்பறை, மூலத்துறை, திமராயம்பாளையம், மச்சில்பாளையம் இந்த சுற்று வட்டார பகுதியில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 4 லட்சம் வாழை பக்கமாக வாழை சேதமாயிருச்சு.